அந்த கல்லூரி விழாவுக்கு வந்தது மெயின் நோக்கம் என்னென்னா, ஒரு எளியவனாக என்னால் இந்த சினிமாக்குள்ளே புகுந்து ஒரு படம் எடுத்துட முடிஞ்சுது. அது உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் மெயினாக வந்தேன். ஏன்னா நான் எந்த விதமான சினிமா பேக்ரவுண்டு எதுவும் கிடையாது. நானாக என்னுடைய தனிப்பட்ட முயற்சினால் மட்டுமே முயற்சி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும், அதை சொல்லணுங்கிற ஒன்று மட்டும்தான் நான் இங்கே வந்ததுக்கு காரணம். இன்னொன்று, படம் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுனால, இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டால் கலாச்சாரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதே ஒரு தைரியம் வேணும். சரி, ஓகே, ஒரு பெருவாரியாக நம்ம படம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, அதனால் ரொம்ப பிரச்சனை இருக்காதுன்னு நம்பி தான் வந்திருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ இதில் போட்டிருந்து என்னுடைய முக்கியமான 2 ஷார்ட் ஃபிலிம் காமிக்கல. ஒன்று வந்து 0 கிலோமீட்டர், அது என்னுடைய முக்கியமான ஷார்ட் ஃபிலிமு. இன்னொன்று வந்து பார்வதி அக்கான்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும், ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும், அதுவும் நான் பண்ணது தான். அது 2ம் இது வரல, பரவாயில்ல, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து நான் வாழ்ந்தது எல்லாமே திருப்பூர் தான். இந்த மாதிரி சென்னையே வந்து நான் 2010 தான் சென்னைக்கே வரேன். அது வரைக்கும் நான் சென்னை பக்கம் வந்தது கிடையாது. ஊரில் திருப்பூரில் இருந்தேன். இங்கே நீங்கள் பார்த்த என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் எடுத்தது வந்து திருப்பூரில் தான். இங்கேருந்து கேமரா வர வச்சு நான் எல்லாமே அங்கே தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கான சூழல் அங்கே தான் இருந்தது. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சினிமாவுக்குள்ளே வர முடியும்னு நம்பி இதெல்லாம் செய்யலை. ரொம்ப பேசிக்காக நான் 2004 தான் என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்போ ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் இல்லை, நெட்டில் நான் போடல. அது ரொம்ப ஹேண்டிகேமை வச்சு நானே எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ். பட் அது எல்லாத்துக்குமே நிறைய குறும்பட விழாக்களில் பரிசு கிடச்சிருக்கு. அது ரொம்ப லென்த்தாக இருக்கும், 20 நிமிஷம் 18 நிமிஷம் இப்படி இருக்கும். அதுதான் அந்த மாதிரியான ஷார்ட் ஃபிலிமில் 2004 நான் வந்து ஒரு ஹேண்டிகேம் வச்சு நானே எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ அவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பிரபலம் ஆகலை. நம்ம பண்ணுறது ஒரு ப்ராப்பராக தெளிவான ஷார்ட் ஃபிலிமாக தான் இருக்குன்னு நம்பியும் நான் பண்ணல. ஏதோ ஒன்று எனக்கு அதை எடுக்க பிடிச்சிருந்தது. ஒரு வீடியோவில் ஒன்று ஓட விட்டு பார்க்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம படம் எடுத்து அது ப்ளே பண்ணி அது வீடியோவை ஓடுறதுலேயே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு வீடியோ கேமரா ஆப்ரேட் பண்ணுறதே எனக்கு பெரிய, எவ்வளோ சினிமா வந்துட்டாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணி நான் கையில் கேமரா பிடிச்சி ரெக்கார்ட் பண்ண ஆடும் கை, அந்த இதை தடுக்கவே முடியாது என்னால். அதனாலே வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடிட்டே இருக்கும். அப்போ நான் எடுத்த ஹேண்டிகேம் ஷார்ட் ஃபிலிம்லாம் ஏன்னா அப்படியான ஒரு படபடப்பான ஒரு மனநிலையில் தான் அந்த டைமில் இருந்தேன். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஒர்க் பண்ணிவிட்டு சண்டே மட்டும் போய்ட்டு அந்த ஹேண்டிகேம் வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டுருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெலாம் கிடைச்ச ஒரு ஆதரவு, நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஊக்கப்படுத்துறது, பரிசு கொடுத்ததெல்லாம் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ண வச்சுது. 2008 வரைக்கும் ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து 2010 நாளையன்ற நிகழ்ச்சி பார்த்தா, அதில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சீசன்லாம் அவ்வளோ கண்டினியூஸாக நான் அதில் பார்க்கல. அப்பப்போ இடையில பார்த்தா ஃபைனல் நலன் சார் பரிசு வாங்கினதெல்லாம் அப்போ நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அவங்க திரும்ப செகண்ட் சீசன் 2 ஆரம்பிக்கும்போது சரி நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுப்புவோமேன்ட்டு அனுப்புனது தான் அந்த அவன் அவர்கள் அதுன்னு சொல்லிட்டு அந்த ஓஜா போர்டு வச்சு ஆவியோட பேசுகிற அந்த ஷார்ட் ஃபிலிம் ஹெல்மெட்டு பேஸில் இருக்கும். அதுதான் செலக்ட் பண்ணி இங்கே வந்தேன். அதே மாதிரி ஹீரோவோட வீடு, அங்கே மிஷின்லேருந்து இறங்கி வருவாங்க போவாங்க, அங்கேயும் மிஷின் இல்லாமல் எல்லா ஷாட்டும் எடுத்தாச்சு. அந்த ஜோதிர் நிலையம் அங்கேயும் அதே மாதிரி இப்படி படம் முழுக்க மிஷின் இருந்துக்கூடிய எல்லா காட்சிகளையும் மிஷின் இல்லாமல் எடுத்து முடிச்சுட்டு அந்த 42 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு நாள் வந்து ஒரு வால் க்ரியேட் பண்ணி அதில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டி மிஷின் இருக்கக்கூடிய அந்த ஷாட்லாம் அப்போ தான் எடுத்தேன். அதே மாதிரி ஒரு வால் ரெடி பண்ணி அதில் ஃபோட்டோஸ்லாம் மாட்டி ஹீரோவோட வீடு, அந்த ஜோதிர் நிலையம், எல்லா மிஷின் இருக்கக்கூடிய காட்சிகளும் கடைசியாக எடுத்து தான் இப்போ நீங்கள் பார்க்குற படத்தில் எல்லாம் உள்ளே ஜாயின் பண்ணோம். இது வந்து படம் ஷூட் பண்ணும்போது கன்ஃபியூஷன் நிறையா இருந்தது நடிக்கிறவங்களுக்கு வந்து. ஏன்னா அந்த கதை சொல்கிறதே புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதை தாண்டி இந்த படம் பார்த்திங்கன்னா எடுத்ததும் வந்து ரொம்ப கட் பண்ணி பாட்டாக பிரித்து எடுத்தோம். அதனால் ஒரு கோர்வையாகவே இருக்காது. நடிக்கும் போதும் வந்து அவங்களுக்கும் சரி, நான் எல்லாத்தையுமே சிஜியில் இங்கே வருவோம், சிஜியில் இப்படி வரும்னு சொல்லியே எல்லாத்தையும் நம்ப வச்சேன். நிறைய நேரத்தில் அவங்களுக்குலாம் டவுட் இருந்தது, இது சிஜிலெலாம் அப்படி வராது, கண்டிப்பாக இது மோசமாக தான் வரப்போகுது, அப்படி தான் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க நிறையா. நீங்கள் சொன்னீங்க எல்லா ஷார்ட் ஃபிலிம் ரைட்டர்ஸோட பேஸ் பண்ணி தான் எடுத்தேன்ட்டு. நானும் சுஜாதா சரியாக இருக்குது, அதை தான் பேஸ் பண்ணி எடுக்கலாம். அது என்னென்ன மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஒரு கதையை சிறுகதையை எடுக்கும்போது, நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது சிறுகதை தான் எடுத்துக்கிறீங்க. வரிக்கு வர அதை அப்படியே நம்ம படம் ஷார்ட் ஃபிலிம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எழுத்துக்கு அவங்க நியாயம் பண்ணியிருப்பாங்க அந்த கதையில்.
அதே நியாயத்தை நீங்கள் வந்து உங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு பண்ணணும். அப்படிங்கும்போது காட்சியாக மாற்றணும். நிறைய நேரம் இருக்கக்கூடிய டைலாக் போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அந்த அவர் ஆதாரமாக ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருப்பார். மொத்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கெடாமல் அந்த கதைக்குள்ளே இருக்க காட்சிகளை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய விசுவல் பண்ணணும். ஏன்னா அது படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட கதை, நீங்கள் பார்க்குறதுக்காக எடுக்கிறது ஷார்ட் ஃபிலிம் போது அந்த ஒர்க்கு நீங்கள் திரும்ப நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அந்த கதையை அப்படியே எடுத்துகிட்டு போய் வரி எடுத்தால் அது வந்து எப்படின்னா டாக்குமெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு சுவாரஸ்யமான குறும்படமாக இருக்காது. அப்படி அது வந்து அதை நீங்கள் குறைக்கலாம், அதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் நீட்டலாம். ஆனால் மொத்தமாக அது கெடாத மாதிரி பண்ணணும். அது நீங்கள் திரும்ப அதை எடுத்து வச்சு நீங்கள் எழுதணும். திரும்ப நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி எல்லாத்தையும் மாற்றணும். அந்த ஹீரோயின் கேரக்டர் நேம் மானு. அவங்க வந்து பாஸ்ட்டுக்கு போய் தான் அவங்களோட ப்ரெக்னென்சி பார்க்குறாங்க அவங்க அம்மா கூட. ஆனால் அப்போ தான் அவங்க பேர் அனுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரெசென்ட்டில் அவள் பேர் அனுவாகவே இருக்குது. ஸோ ஆனால் மிஷின் கிடச்சக்கப்புறம் தானே அவங்க போனாங்க. எனக்கு அந்த டவுட் இல்லை, அதாவது இது ஒரு சர்க்கிள் தான், ஒரு வட்டம். முதல்ல உங்களுக்கு பேர் அணுன்னு வச்சது அவங்களோட சொந்த விருப்பத்தில் வச்சுருக்காங்க. திரும்ப இவங்க போயிட்டு அதே அணுங்கிற பேர் சொன்னதுனால இப்போ வச்ச பேர் வந்து இவளோட ஞாபகத்தினால வச்ச பேர். இப்போ இங்கிருந்து போனவங்க வந்து வாய் தவறி பிரியான்னு சொல்லியிருந்தா இப்போ பேர் பிரியாவாக மாறிடலாம். இது ஒரு வட்டம் தான். அப்படி இந்த மாதிரியான கதைகளில் தான் இது அமையும். இது வந்து ரொம்ப வழக்கமாக வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு விதமான கான்செப்டில் ஒர்க் பண்ணுறதுனால இது காரணம் அப்படி தான். முதல்ல வச்சது அவங்க இயல்பாக வச்சது, ரெண்டாவது இப்போ பேர் வச்சது வந்து இவங்களால வச்சது. அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ரெண்டும் ஒரே பேராக இருக்கிறது வந்து அப்படிதான். அது 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 ஒரு சின்ன சின்ன வட்டமாக ஒரு வட்டத்துக்குள்ள வட்டம்னு சுற்றிகிட்டே இருக்கிறது தான் இந்த கான்செப்ட். இல்லை, அதான் எது ஆன்சர் எனக்கு தெரியல. அதனால் ஆன்சரிங்கிறது வந்து அவங்க பிரியப்பட்டு வச்சாங்களே அப்பா அம்மா, அந்த பேர் தான் அணு. அது அவளுக்கு வச்சதுனால தான் திரும்ப அணு. அது அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் தான் அது. தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார், நீங்கள் சென்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் ஊரில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கும் இங்கே சென்னையில் பண்ணதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருந்தது? இல்லை, சென்னையில் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணவே இல்லை. ஷார்ட் ஃபிலிம் இல்லை, நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் சரி, இப்போ ஊர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டீங்க, எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் நான் ரொம்ப இல்லை, நான் சென்னைக்கு வந்து நாளைக்கு சமயத்தில் வந்தேன். நாளைக்குமே நான் எப்படி வருவேன்னா, காலைல வந்து இறங்கி ரெடியாகி அந்த நாளைக்கு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நைட்டு கிளம்பி ஊருக்கு போயிடுவேன். அப்படி தான் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து நான் தங்கினதே கிடையாது. அந்த டைம்லாம் காணும் காலங்கள் பண்ணும்போது மட்டும்தான் இங்கே வந்து தங்க ஆரம்பித்தேன். அதான் எனக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஊரே வந்து எனக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு இடமா தான் நான் இப்போ பார்த்தேன். ஊரில் நான் அப்படி இல்லை, நம்ம ஒர்க் பண்ணிட்டே பண்ணுறதுக்கும் இங்கே வந்து அதுவே வேலையாக இருக்கிறதுக்குமான வித்தியாசமே தவிர எங்கே வேணால் எடுக்கலாம். சினிமாவை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சென்னை வரணும்னு அவசியமே கிடையாது. அவங்கவுங்க இடத்துல இருந்தே சினிமாவை கற்றுக்க முடியும். சினிமா தொழிலை கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் சென்னை வர வேண்டிய தேவை ஏற்படுது. மற்றபடி சினிமா பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நிறையா படங்கள் பார்த்து படித்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு படம் எடுத்துட முடியும். ஒரு நல்ல கதை, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு கதை உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அது எப்படியாவது வெளியே வந்துடும். எந்த மூலமாவது அது படமே ஆகி தீரும். அது யாரும் தடுக்கவே முடியாது. அந்த கதை, அந்த வீரியம் வந்து அந்த கதைக்கு இருந்ததுன்னா அது பறந்து போயிடும் கண்டிப்பாக மேலே. சார், உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சார்? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்கேன். அதுவும் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன்? ஆமாம், கொஞ்சம் ஃபேண்டசி தான் அதுவும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ சார், வணக்கம். சார், உங்கள் படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் எப்படி சார் செலக்ட் பண்ணுறீங்க? உங்கள் கேரக்டர் எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து வில்லன் கேரக்டர் தான். ஹீரோவோட எனக்கு வில்லன் தான் அதிகமாக பிடிச்சிருந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச இந்த கதையில் நான் வீக்காக பார்க்குற கேரக்டரே வில்லன் தான். ஏன்னா சினிமா வில்லனாக இருப்பான், அவன் வரும்போதே வில்லன் தான். எனக்கு என்ன தோணுச்சா, ஒரு வில்லனாகவே காமிக்கிறோம், அப்போ வில்லத்தனமாகவே ஒருத்தர் வேணும். காமிச்சது வில்லன் நம்பணும். அதுக்கு தான் வந்து சாய் ரவி சாரை வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஒரு இன்சிடென்ட் நடந்து அந்த இன்சிடென்ட் மூலமாக அவனுக்கு ஹீரோவுக்கும் ஒரு பிரச்சனை வந்து அந்த புள்ளியிலேருந்து அவன் வில்லனாக மாறுறான், அவனுக்கு எதிரியாக மாறுறாங்கிறது மாதிரி ஒரு கதை பண்ணணும்னா நம்ம வந்து வில்லனை க்ரியேட் பண்ணலாம். சூப்பராக நம்ம ஸ்டடி பண்ணி பண்ணலாம். பட் இந்த கதையில் அவனை காமிக்கும் போதே நான் வில்லனாக காமிக்கிறதுனால ரொம்ப சினிமா தரமான வில்லனை தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவனை தான் நம்ம சினிமாவாக இதை அந்த ஒரு போர்ஷன் அப்படியே இருக்கட்டும், அதில் போய்ட்டு நம்ம ரொம்ப, ஏன்னா எந்த இடத்துலையும் அவனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகிறது கிடையாது. ஒரு ரவுடி பேசிக்காக வில்லன் அப்படியே வந்து ரொம்ப அந்த கேரக்டரை கொஞ்சம் அப்படி தான் விட்டேன். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நல்ல நடிகர். அவர் நடித்த அந்த கேரக்டர் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சதுன்னா அது அவரோட நடிப்பாக தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். கேரக்டர் ஸ்கெட்சுனால இருக்காது. கிட்ட வாங்க முடியும்னு நம்பிக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே என்ன, ஆதியுடைய ஆட்டிடியூடு, ஹிட்டு பண்ணுவான், இப்படியே தான் இருப்போம். அப்படி அவர்கிட்ட பேசிங்கனாலே என்னென்னா உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பண்ணுறமே இல்லையோ அது வந்து செமையாக ஒரு சூப்பராக உங்கள் படம் வந்து ஹிட் ஆக போகுதுன்னு கதை கேட்டப்பே சொல்கிறா. அப்படி எனக்கு கொஞ்சம் ஓவராக சொல்கிறாரு அவர்.
இது இந்த படம் செம படம் இருந்துச்சு வந்து அப்படியே நான் வந்து எனக்கு வந்து அது ஒரு வகையில் வந்து நமக்கு அவர் கூட இருந்து பேசுனீங்கன்னா உங்களே அறியாமல் உங்களை வந்து ஜெர்க்காக்கிவார். இந்த சாமி ஆடுறவங்க கூட இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி ஆடுறது அது மாதிரி ஆகும். அவர் ஆஃபீஸ் போனாலும் அப்படி தான், நீ போட்டால் பாட்டு போட முடியாது, இது செம கிட்டு, இந்த பாட்டை அவங்க கேட்டாங்க நான் தெரில, இவங்க கேட்டாங்க தெரில, நீங்கள் கேளுங்க, அப்படி தான் பாட்டை போடுவார். நம்ம அதுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாத மாதிரி தான் ஆக்குவார். ஆனால் அவர் போட்டு காமிச்சா எதையுமே ஒத்துக்கல, வேணாம் இல்லை இன்னொன்று சொல்லி படம் எல்லாம் எடிட்டிங்லாம் முடித்து மொத்த படத்தையும் ரெடி பண்ணி ஒன்று தான் ஒரு சாங் ஒன்று கொடுத்தாரு. அந்த சாங் எடுத்து அந்த மாண்டேஜ் மேலே வச்சேன். அந்த சாங்குக்காக நான் மாண்டேஜ் எதுவுமே ஷூட் பண்ணல, எல்லாத்தையுமே முன்னாடியே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சிட்டேன். அது கொடுத்ததுக்கப்புறம் அதோட ரிதமுக்கு மட்டும் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணணுமே தவிர அப்படி தான் இந்த படத்தில் பாட்டு வந்தது. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ஈடுபாட்டோடு ஒர்க் பண்ணார். அவங்க டீம், அவர் ஜீவா, அவர் 2 பேருமே அவங்களுக்கு இந்த படத்து மேலே என்னதுன்னா ஒரு கட்டத்துக்கு கூட ஆதி வந்து நான் மியூசிக் போட்டு தான் அந்த படம் வந்து ஜெயிக்க போகுது கிடையாதுங்க, இந்த படமே நல்லா இருக்கும் ஜெயிக்கும், என் மியூசிக் கூட தான் இருக்கும் இது அப்படின்னு சொல்லி தான் அவர் பண்ண. அப்படி என்னோட அவருக்கு மேலே ஆம்பளை படம் வந்துருச்சு, நான் ஆம்பளை போய் பார்க்கும்போது ஜெர்க் ஆகிட்டேன், பேக்ரவுண்ட் மியூசிக் இப்படி இருக்குது. அவங்க என்னென்னா அவங்களுக்கு எங்கேயாவது மியூசிக் கம்மியாக தேவைன்னா சவுண்டை ஏற்றி விட்டுட்டு மியூசிக்கை குறைச்சி வச்சுட்டாங்க. நான் சொன்னேன் இந்த படத்தில் மியூசிக்கை தான் நான் அதிகமாக வைக்க போகிறேன், அப்போ வந்து நான் எங்கேயுமே வந்து மியூசிக் நல்லா இல்லைன்னா குறைக்க போகிறது கிடையாது, அதனால் எனக்கு எல்லா இடத்துலையும் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஏற்றி எல்லா இடங்களையும் மியூசிக் நிறையாவே பிரதானமாக வச்சது காரணம் அவர் நம்பி தான். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த டைமுக்குள்ளேயும் இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயும் அவர் பண்ணி கொடுத்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது.